ஹெல்தி அண்ட் டேஸ்டியான நூடுல்ஸ் ரெசிபி வீட் ஃப்ளாரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் கலந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கலந்து வச்சிருக்கிற மாவை ஒரு இடியாப்ப குழலில் சேர்த்துட்டு இது மாதிரி நூடுல்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு நல்லா நூடுல்ஸ் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது மாதிரி கலந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு முட்டை இது மாதிரி உடைச்சு சேர்த்துக்கிறேன். முட்டை நல்லா ஃப்ரை ஆயிட்டதுக்கு அப்புறமா எடுத்து தனியா வச்சுக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பொடிசா கட் பண்ண கார்லிக், பொடிசா கட் பண்ண ஜிஞ்சர் சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது மாதிரி சின்னதா கட் பண்ண வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இது கூட கட் பண்ண கேரட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒயிட் அண்ட் பர்பிள் கலர் கேபேஜ் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். இது கூட ரெடி பண்ணி வச்சிருக்கிற நூடுல்ஸ், ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்துட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்க. இந்த ஹெல்த்தியான வீட் நூடுல்ஸ் ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.